மகாதேசிகாய இந்த இனிய மாலை வேளையிலே இங்கு கூடியிருக்கும் பக்தகுடிகளுக்கு அனைவரையும் வேதாந்த சாஸ்திரத்தின் சார்பாக வருக என்று வரவேற்பதில் பெருமைப்படுகின்றேன். இன்றைய தினம் ஒரு அண்ணா நமது சம்பிரதாயத்தை ஊக்குவிக்கும் வழியிலே ஸ்ரீவில்லிபுத்தூரைச் சேர்ந்த பூர்வீகமாக கொண்ட சுந்தரராஜ சுவாமி அவர்கள் 2 புத்தகங்கள் சுந்தரராஜன் அவர்கள் 2 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அதாவது மற்றும் ஆகிய 2 புத்தகங்கள். இந்த புத்தகங்களை இன்று நமது ஹைகோர்ட் சன்னிதியிலே வைத்து வெளியிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை விடுத்தார். கல்வி, செல்வம், ஞானம் அனைத்துக்கும் அதிபதியான எம்பெருமான் வெற்றி ஹைகோர்ட் சன்னிதியில அது வெளியிடுவதுதான் சால சிறந்தது என்ற வகையிலே அதற்கு நாங்களும் எங்களுக்கும் பெருமை, நீங்கள் நிச்சயமாக அதை செய்யலாம் என்று நாங்கள் அவருக்கு ஒப்புதல் அளித்தோம். அந்த ஸ்ரீ சுந்தரராஜன் பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவர் முதுநிலை பட்டதாரி MSc, பாரத ஸ்டேட் வங்கியிலே மேலாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். ஓய்வு பெற்ற காலங்களிலே நல்ல வகையிலே தனது நேரத்தை செலவிட வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த நமது சம்பிரதாயத்தில் ஒரு கவனம் செலுத்தி மாலோலா என்ற ஒரு வகுப்பில் சேர்ந்து அதை வைஷ்ணவத்தில் டிப்ளமா பெற்றுள்ளார். நமது வைகுண்டவாசியான மன்னார்குடி ராஜபால சுவாமியிடம் ஏறத்தாழ 8 ஆண்டு காலம் காலட்சேபம் செய்திருக்கிறார். இங்கு கிருஷ்ண சுவாமி என்கிற ஒரு குருவிடம் பல விஷயங்களை கற்றுத் தெரிந்திருக்கிறார். இந்த கோவிட் பகவதியை ஆட்டி படித்த இந்த கோவிட் நேரத்தில் யாராலையும் வீட்டை விட்டு வெளியில் வர முடியாது. கட்டாயமாக இந்த 4 சுவர்களுக்குள் முடங்கி கிடக்க வேண்டும். அந்த காலகட்டத்திலே ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணி ஒரு விஷ்ணு சகஸ்ரநாமத்தை தமிழில் அதனுடைய விஷ்ணு சகஸ்ரநாம நாமாவளியை தமிழில் டிரான்ஸ்லேட் செய்து அதை ஒவ்வொருவருக்கும் வாட்ஸ்அப்பில் குடும்பத்திற்கு அனுப்பி ஒவ்வொரு நாளும் அனுப்பி வந்தார். சில நேரங்களில் அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டாலும் ஒரு நாள் விடாது அது எல்லோரையும் வந்து சேர்ந்தது. இந்த விஷ்ணு சகஸ்ரநாம புஸ்தக வழியிலே வெளியிட வேண்டும் என்ற அவருக்கு பிறந்தது. அதைத் தொடர்ந்து அதை அவர் பிரிண்ட் செய்து அதை அவலம் செய்ய நமது அழகின்ற திருக்கரங்களால் ஸ்ரீ சுந்தரராஜனுடைய திருத்தகப்பனாரை திருநட்சத்திரத்தன்று அது ஸ்ரீவில்லிபுத்தூரை தமிழகத்தில் வெளியிடப்பட்டது. ஏறத்தாழ 300-350 பிரதிகள் பெற்று போயின. பலர் இலவசம் என்று சொன்னாலும் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள சுவாமி தேசியன் சந்ததிக்கு அந்த தொகை போய் சேர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் அதை அனைத்தும் அந்த திருப்பணிக்கு அவர் அளித்துள்ளார். பல புத்தகங்கள் இன்னும் இருக்கின்றன. நம்ம கோவிலில் கூட நான் நிறைய பேருக்கு அதை கொடுத்திருக்கின்றேன். அதனால இலவசம்னு ஒரு பக்கம் இருந்தா கூட நம்மால் முடிந்த அளவு எகின்ற அளவு அதற்கு ஏதாவது ஒரு தொகையை கொடுத்தால் அது பெருமாளுக்கு போய் சேரும் என்ற அடிப்படையிலே அதை யாராவது வேண்டும் என்றால் அதை எத்தனை பிரதிகளும் அவரிடம் இருக்கிறது. அதை தருவதற்கு அவர் விருப்பமாக உள்ளார். இந்த நல்லாண்டிலே இந்த புத்தகத்தை வெளியிடுவோர் ஸ்ரீமான் நாவல்பாக்கம் வாசுதேவாச்சார் மகாபலி
ஸ்ரீரங்கம் ஆண்டவன் ஆசிரமத்திலே அவருடைய இப்பொழுது தங்கியிருக்கிறார். அவர் சுவாமிகள் திருவனந்தபுரம் யூனிவர்சிட்டியில் சமஸ்கிருத பேராசிரியராக இருந்து இப்பொழுது சமீப காலத்தில் தான் உபயோகப்பட்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன். பல ஏறத்தாழ 30 புத்தகங்களுக்கு மேலாக அவர் படைத்துள்ளார். இந்த படைப்பாளி இப்போது வேற ஒரு படைப்பாளி என்னுடைய புத்தகத்தை வெளியிடுவதில் நாம் அனைவருமே பெருமைப்பட வேண்டும். இந்த வாய்ப்பை எங்களுக்கு அளித்த ஸ்ரீ சுந்தரராஜன் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த இதனை புத்தக வடிவில் பிரிண்ட் செய்த ஸ்ரீனிவாசன் சுவாமிகள் அவர்களுக்கும் கலைபல் ஞானத்தை என் கண்ணனை கண்டு கொண்டு நெய் பெற்று நெஞ்சம் பெற்றது என்னை தேடுகிறேன் அழுவாதைகிறார். ஐகிரியனுடையதான திருவடிவாரமானது ஸ்ரீ ஸ்ரீரங்க கஷேத்திரத்தில் சேஷபீடம் ஏற்கனவே இருந்ததோ அந்த மாதிரி இந்த திவ்யதேசமானது மகான்களுடையதான ஒரு வாசஸ்தலமாக வரப்போகுது. அப்படின்றதுனால ஐகிரியவன் எல்ல போறாருன்னு ஏற்கனவே ஆதிசேஷன் இங்கே காத்துட்டு இருந்தா மாதிரி தோன்றுறது. அதுடையதான ஒரு இதுவாக இங்க எல்லா வித்தியைகளுக்கும் இங்க வாசஸ்தலமாக இருக்கும். ருக்வேதம் அத்தியனம் பண்ணணும்னாலும் நல்ல அத்தியனம் பண்ணிக்கிறதுக்கு 10 பேர் இருக்கா. 10 பேர் இருக்கான 10 வாத்தியார்கள் இருக்கான்னு அர்த்தம். அதே போல யஜுர்வேதம் சாமவேதம் 2 சாகை இங்க நடக்கிறது. யஜுர்வேதத்திலே 2 சாகை நடக்கிறது. அதர்வணவேதம் ஹயகிரீவன் திருச்சி விசாத்திர. அந்த மாதிரி அதுக்கு கீழே வரக்கூடியதான கலைகள் ஸ்ரீபாஷி காலக்ஷேமங்கள் இங்கே இந்த சுவாமி எடுக்கிறார். அந்த பக்கத்தில் வளையப்பேட்டு சுவாமி எடுத்துட்டு இருக்கார். இந்த பக்கத்தில் நாவல் காணியம்பாக்கம் சுவாமி எடுத்துட்டு இருக்கார். ஒருத்தர் திருவடி வாரத்தையும் 10 பேர் ஆசிரிக்கிறார் குறைஞ்சபட்சம். இதே போல மற்ற கிரந்தங்களாக இருக்கட்டும், ஸ்ரீமத் ராமாயணம், பாகவதம், கீதை, இப்படி எல்லா விதமான கலைகளும் எல்லா விதமான புத்தகமும் எங்க பிரயோஜனமா இருக்குன்னா ஐகிரியவனுடையதான திருவடி வாரத்துல அண்ணால் நீ தந்த ஆக்கையின் வழி உழல்வேன்னு அப்பேற்பட்டதான ஒரு பரமத்தைய நமக்கு ஐகிரியவன் அனுகிரகம் பண்ணிருக்க. நல்ல யோகிதாந்த உடையவர்கள் எல்லாம் பெருமாமணிகள் சேரும் திருக்குழந்தைன்னு உயர்ந்ததான வித்வான்களுடையவர்கள் எல்லாம் திருக்குழந்தை 6ஆம் திருவடி வாரத்தில் இருந்தான்னு சொல்றார். அதே போல இதையும் செய்வித்து எண்ணெய் ஒந்தாயனுக்கு இருத்து அம்மானின்னு இந்த மகான்கள்லாம் கூட்டின்னு வந்து வச்சு அவர்கள் திருவடி வாரத்துல ஆசிரியிக்கும்படியான ஒரு சித்தத்தையும் ஐகிரீவனே நமக்கு பரம கிருபையினால கொடுக்குற. அதனால இந்த மகான்கள்லாம் சோர்வின்றி உண்டன் துணையடிக்கு துண்டுபட்டவர்கள் பாஷிகாரடிதான திருவடி வாரத்தில் எப்படி பெரியவாரெல்லாம் கைகறி பண்ணிட்டு இருந்தாலும் அதே போல இதுவும் பாஷிகாரடிதான திருவடி வாரம் தான். நான் சிவகங்காட்சிய ஒரு புத்தகத்தில் சாய்க்கும்போது இத்தனை யோஜனை பரியந்தம் அந்த திவ்யதேசத்துக்கு உட்பட்டதுன்னு எடுக்கிறேன். அதனால பாஷிகார திருவடி இங்கேருந்து 30 கிலோமீட்டர் கூட கிடையாது. அதனால நம்மளும் பாஷிகார திருவடி வாரத்தில் இருக்கோம்னு சொல்லியிருந்ததுனால தோஷம் இல்லை. அப்பேற்பட்டதான ஹயகிரீவனுடையதான திருவடி வாரம், பாஷிகாரனுடையதான திருவடி வாரம், இந்த புத்தகங்கள்லாம் இங்க வெளியிடணும்னு நல்ல திவ்யதேசத்தை தேர்ந்தெடுத்திருக்கா. ஏன்னா பக்தா ஸ்ரோதாது துர்லபான்னு சொல்லுவான். இங்க சொல்றவர்களும் இருக்கா, கேட்கிறவாளும் இருக்கா. புத்தகம் கொடுக்கறதுக்கு இவ ரெடியா இருக்கா. புத்தகத்தை வாங்கி பிரயோஜனப்படுத்துறவாளும் இங்க நிறைய பேர் இருக்கா. அப்படியே நிறைய திருமாலைக்கு இங்க போயிருங்க. அப்போ ஹாலில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன்று 4000 திவ்ய பிரபந்தம் இருக்கும், இல்லை ஸ்ரீமத் ராமாயணம் இருக்கும், இல்லைன்னா பாகவதம் இருக்கும். இப்படி அந்த அலங்காரமாக ஹாலில் இருக்கக்கூடியதெல்லாம் நல்ல புத்தகங்கள். அந்த புத்தகத்தை கண்ணில் பார்த்தாலே போகிறோம். சர்வபாப க்ஷயார்த்தம். அதுக்கப்புறம் உள்ள பிரவேசிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த மாதிரி ஐகிரீவனுடையதான திருவடி வாரம், ஐகிரீவனுடையதான ஒரு ஔதாரியமான திருக்கல்யாண குணம் நமக்கெல்லாம் பிரயோஜனமாக இருக்கும்படி நமக்கு ஐகிரீவனுடையதான கிருபை எல்லாருக்கும் விசேஷமானது. சுவாமி தேசிகனுடையதான ஒரு அனுகிரக விசேஷம். ஐகிரீவன் திருவிழாத்தில் எல்லா தேசிக கிரந்தங்களையும் ஐகிரீவன் திருச்சி விசாத்திர
ஒரு வருஷத்துக்குள்ள யாதவாபிரியை கூட திருச்சி சாத்தக்கூடியதான வைபவம் ஹைகிரீவனுக்கு ஏற்பட்டது. பாதுகாப்பு எல்லா பெருமாளும் இப்போ திருச்சி சாத்துறார், யாதவாபிரியத்தையும் ஹைகிரீவன் திருச்சி சாத்துறார். அந்த மாதிரி பெரியவாள்லாம் இந்த சன்னிதானத்தில் வந்து இந்த சன்னிதானத்தில் இருக்கக்கூடியதான பாகவதோத்தவர்களுக்கெல்லாம் ஜீவனமான பல விதமான காரியங்கள் பண்ணிட்டு இருக்கா. ஒரு விசேஷமான ஒரு புத்தகம் மகாபாரதத்தில் யக்ஷபிருஷ்ணம்ன்றது ரொம்ப விசேஷமானது. அது சொன்னாக்கா மழை பெய்யும்னு சொல்றாங்க, மழை பெய்யும்னு சொல்றான். இந்த புத்தகம் வெளியிட போறதுன்னு தெரிஞ்ச உடனே ஹயகிரீவன் மழையை கொடுக்க ஆரம்பிச்சுட்டார். ஏன்னா இதுக்கு முன்ன பெஞ்ச மழையெல்லாம் கொஞ்சம் சமத்தை கொடுத்தது. ஆனால் இந்த வருஷம் பெஞ்ச மழை எல்லாம் சுகமான மழை, பிரம்மோத்தமும் ஒரு விதமான புறப்பாடும் நிர்விக்னம் இல்லாமல் ஒரு நிர்விக்னமாக குரல் இல்லாமல் போச்சு. மேற்படி வரக்கூடியதான தேசிய உற்சவத்துக்கு பூர்வாங்கமாகவே மழை பெஞ்சு எடுத்துப்பேன். இந்த மாதிரி மழை பெஞ்சதுனாக்கா புத்தகம் பார்க்கறதுக்கும் சௌகரியம். அந்த புத்தகத்தினுடையதான விஷயமாக பொருளாக இருக்கக்கூடியதான ஹயகிரீவனுடையதான வைபவத்தை அனுபவிச்சுட்டு நேரில் வந்து சேவிக்கிறதுக்கும் சௌகரியம். மேற்படி இருக்கக்கூடியதான புத்தகமானது ஸ்ரீபாஷ்யக்காரனுடையதான ஒரு வைபவம். குரும் பிரகாசைய தீமான ஆச்சாரியனுடையதான வைபவத்தை நம்மெல்லாம் சொல்லக்கூடியதான ஒரு பாக்கியத்தை பார்க்கும்படியான ஒரு பாக்கியத்தை இவெல்லாம் நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறான். இதெல்லாம் பார்க்கும்படியான ஒரு பாக்கியத்தை ஹயகிரீவன் நமக்கு கொடுக்கணும், ஆச்சாரியன் நமக்கு கொடுக்கணும். மகான்களுடையதான திருவடி வாரத்தில் நம்மளும் ஏதோ 2 வாரத்தை பேசணும்னா ஹயகிரீவன் திருவடி வாரத்தை அப்படின்னு ஒரு 20 வருஷமாக இங்கே கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 20 வருடத்துல பல மகான்களுடையதான நிழலில் இது மாதிரி உட்கார்ந்துருக்கேன். அந்த ஒரு இதனால தான் நம்மளும் வேற ஒன்றும் விசேஷம் இல்லைங்க. ஹயகிரி பல மகான்கள் தீர்த்தங்காச்சா சுவாமி, விசேஷமான அண்ணா சாய்பார், ஸ்ரீகாரிய சுவாமி, மன்னார்குடி சுவாமி, அப்புறம் வீரராகாச்சா சுவாமி, இந்த மாதிரி பல மகான்கள்லாம் இங்கே எழுந்தருள் இருந்த அந்த ஒரு வைபவமே இன்னைக்கு பிரகாசிக்கிற மாதிரி ஒரு சத்தியான தலையை போட்டு கொடுத்துருக்கா. இது எதுக்கு போட்டிருக்காருன்னா ஹயகிரிவனுக்காக இல்லை, மகான்கள்லாம் வராபாடு சௌகரியமாக இருக்கிறது. பழைய தலை கொஞ்சம் பொத்து இருக்கும். ஒரு சத்தியான தலைகள்லாம் எதுக்காக போட்டோன்னா அந்த இப்பொழுது இந்த 2 புத்தகங்களை மாதவன் வாசுதேவாச்சாரியா அவர்கள் வெளியிடுவார்கள். முதல் பிரதியை விஜயராவ சுவாமி பெற்றுக்கொள்வார். श्रीमान वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा गुरुः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं
ஏவம் ஹயக்ரீவமகம் பிரபத்யே. ஹயக்ரீவனுடைய இந்த சந்நிதி இந்த இடத்துல மாத்திரம் இருக்கிற சந்நிதி இது சுற்றி எல்லாத்தையும் திவ்ய தேசமாக ஆக்கி கொண்டு இருக்கிற சந்நிதி அப்படின்னு சொன்னார் அவர். ஒரு பகவான் ஒரு கஷேத்திரத்துல கோயில இருக்காரு அப்படின்னா கொஞ்ச தூரத்துக்கு திவ்ய தேசம் கிடையாது அப்படின்னா சுவாமி தேசியன் வந்து கம்ச சந்தேசத்துல திவ்யம் குருவன் திரவிட விஷயம் சிஷ்யமே பஸ்தி செய்யாமல் காஞ்சிபுரத்துல முதல்ல திரவிட தேசத்துல முதல் கஷேத்திரம் பக்கம் வளைச்சேன். மொத்தமே திரவிட தேசம் மொத்தமும் திவ்ய தேசம் அங்கதான் அந்த குருவான் அப்படின்னு சாதிங்க. அந்த மாதிரி நகநல்லூரையே திவ்ய தேசமாக ஆக்கிக் கொண்டு நகநல்லூர் மடிப்பாக எல்லாத்தையும் திவ்ய தேசமாக ஆக்கிக் கொண்டு இங்க இருக்கக்கூடிய பெருமாள் சன்னதியில பெரிய பாக்கியம் இருந்தாலும் புஸ்தக கைங்கரியம் உங்களுக்கு பிடிச்ச கைங்கரியம் புஸ்தக கைங்கரியம் படிக்கிறோம், பாராயணம் பண்றோம், எழுதுறோம். இது எல்லாமே அவருடைய பரம அனுபவங்களாக நடக்கக்கூடிய கைங்கரியம். அந்த கைங்கரியம் இந்த சுவாமிக்கு கிடைச்சிட்டு அழகா புஸ்தகம் எழுதி விட்டார். அதை ரிலீஸ் பண்றதுல அடியனுக்கு ரொம்ப சந்தோஷம். 2 புஸ்தகம் இங்க. முதல்ல யக்ஷன் கிருஷ்ணம் அப்படின்னு ரொம்ப பிரசித்தமான மகாபாரதத்திலே யக்ஷன் வந்து தர்மபுத்திர கிட்ட கேட்டு கேட்கிறான். தர்மபுத்திரன் பதில் சொல்றேன் அப்படின்னு வரும். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சரித்திர கதையெல்லாம் இருக்கு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த கதையை காட்டு முக்கியம் இவர் என்ன கேள்வி கேட்டா அவர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னு. இது மகாபாரதத்துல எப்படி பகவத்கீதை முக்கியமோ விஷ்ணு சாஸ்திரமும் முக்கியமோ அந்த மாதிரி இதுவும் ஒரு முக்கியமான பாகம். நாராயணியன்னு ஒரு பாட்டு இருக்கு மகாபாரதம், அது ரொம்ப முக்கியம். சுவாமி தேசிகன் வந்து பல விஷயங்கள் எடுத்துருக்காங்க நாராயண. அந்த மாதிரி தர்ம சூட்சங்கள் சொல்லக்கூடிய பாகம் இல்ல யக்ஷன் கிருஷ்ணம் அப்படிங்கிற பாகம். அடிக்கடி வேடிக்கையா சொல்றது மகாபாரத கதை என்ன வெளியில கேட்டா அண்ணா தம்பிகளுக்கு சண்டை பண்ணா ஒருத்தர் குறுப்பு சண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வெறும் சண்டை இல்லை, தர்மார்த்த காம மோட்சம் வெளியிலே. மகாபாரதம் என்ன இருக்கோ அதுதான் வெளியில இருப்பாங்க. இங்க என்ன இல்லையோ அது வெளியில கிடையாது. எதிகாஸ்தி கதன்யத்துல என் நேகாஸ்தி கதை போச்சு, இது இல்லாத விஷயமே கிடையாது அப்படின்னு அர்த்தம். அத்தனை தர்மங்கள் இருக்கு. அதுக்கு உதாரணம் தான் இந்த யக்ஷ பிரசனம் அப்படின்னு. இதுல 125 கேள்விகள் இருக்கு, எல்லாமே ஸ்லோகமா இருக்கும். இந்த சுவாமி ஒரு சௌகரியம் இருக்காங்க, இந்த ஸ்லோகத்தை ஸ்லோகமா போடாமல் கேள்வி பதில் கேள்வி பதில் கேள்வி அதுக்கு தமிழ்ல இங்கிலீஷ் அர்த்தம், பதில் அதுக்கு தமிழ்ல இங்கிலீஷ் அர்த்தம். ஏன்னா ஸ்லோகமா போடாம என்ன கேட்டா எந்த கேள்வி எங்க பதில் வரும், 4ஆம் பக்கத்துல கேள்வி இருக்கும், பதில் 6ஆம் பக்கத்துல வருவாங்க. அந்த ஒரு கஷ்டம் இருக்கக்கூடாது இல்லையா? கேள்வி பதில் கேள்வி பதில் எழுதியே புத்தகத்தை போட்டுருக்காங்க. ரொம்ப கேள்வி பதிலாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சின்ன வயசுல நான் ராஜேந்திரோட இதெல்லாம் படிக்கணும் மகாபாரதம். உதாரணத்துக்கு எனக்கு சொல்றேன், சின்னதா ஒரு கேள்வி பெருசா இருக்கும். சின்ன கேள்வி, பெரிய பாத்திரம் எது அப்படின்னு ஒரு கேள்வி. பெரிய பாத்திரம் எல்லாருமே பண்ணக்கூடிய பெரிய பாத்திரம் எது கேள்வி வரும். சொல்ற பூமி தான் பெரிய பாத்திரம் அப்படின்னு. எனக்கு அதுக்காக பெரிய பாத்திரம் இருக்க முடியும். இந்த மாதிரி சாப்பியமா பதில் சொல்ல வேண்டியது. ரொம்ப வேதாந்த விஷயத்துல கூட கேள்வி பதில். இன்னொரு கேள்வி சொல்றாங்க, யார் சர்வ தெரியும், யார் பெரிய பணக்காரன், லோகத்திலே யார் பெரிய பணக்காரன் கேள்வி. யார் சுகதுக்கங்களை சமமாக கவனிக்கிறானோ அவன் யார் பெரிய பணக்காரன். பணக்கான பதில் ஏன்னு கேட்டா ஏழை கூட சுத்தமா இருக்கான், பணக்காரன் கூட துக்கம் நமக்கு தெரியும். ஆனா யார் சுகதுக்கங்களை கிடைச்ச வச்சு திருப்பி வச்சு சுத்தமா இருக்கானோ அவன் பெரிய பணக்காரன் அப்படின்னு சொல்லி ஒரு கடைசியில. இன்னொரு அழகான வேதாந்த விஷயம் பார்த்தோம்னா, இந்த உலகத்திலேயே பெரிய ஆச்சரியம் எது அப்படின்னு கேள்வி. அதுக்கு பதில் என்ன கேட்டா, அகனி அகனி பூதானி கச்சந்தீக யமக்ஷயம் சேஷா ஸ்தாவரம் இச்சந்தி கிம் ஆச்சரியம்
நிச்சயம் பரம் அப்படின்னு. அதாவது அன்னன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம் ஏதோ ஒரு நியூஸ் வந்து ஏதோ ஒரு நியூஸ் அன்னன்னைக்கு நமக்கு பத்திரிகையிலையோ யாரோ ஒருத்தர் தவறிட்டார் அவர் அங்க போயிட்டார் அப்படின்னு நியூஸ் வருது. ஆனால் ரொம்ப நெருக்கமானவரோ வேண்டியவரோ நம்ம நினைச்சு பார்க்காத ஒரு சின்ன விஷயம் அப்படிங்கிற நியூஸ் வருது. ஆனால் கூட நமக்கு ஒரு எண்ணம் இருக்கு, நாளைக்கு என்ன நாளைக்கு இருக்க போறோம், யாருக்காவது ஒருத்தருக்காவது தியோபி நடந்துருங்க நமக்கு என்ன ஆகுமோ யாருக்காவது தோணும், யாருக்கும் தோணும். எல்லாரும் நாளைக்கு நாம இருப்போங்கிற எண்ணத்துல தான் எல்லாருமே இருக்கும். இந்த காட்டு கிடையாது. ஏன்னா இத்தனை பார்க்கும்போது நமக்கு அது வலிக்கலை இல்லையா, கொஞ்சம் கூட வலிக்கலை. சேஷாக ஸ்தாவர விச்சந்தி நிறையா இருப்போம் நினைக்கிறோம், அதை ஆசைப்படுறோம். ஆச்சரியம், இதை காட்டிலும் பெரிய ஆச்சரியம் லோகத்தில் எதுவுமே கிடையாது அப்படின்னு அழகா சொல்றாரு. அதாவது சிவன் ஒவ்வொரு அழிச்சிங்க இதை அழகா சாதிப்பாரு. நாமளா நினைக்கிறது கூட பரவாயில்ல, அந்த ஸ்மசானத்தில் வெட்டியாடுறாங்க. அவன் என்ன பண்ணுவான்னா, அன்னைக்கு யாரோ வருவாங்க, அவங்க அதை பைசா 200 300 அனுபவம் பைசா ஆன உடனே அடுத்து நாளைக்கு யாரோ அப்படின்னு நினைப்பாங்க. நாளைக்கு நானோ அவனுக்கு விட்டுவழி பார்த்துட்டு இருக்கிற அவனுக்கு கூட நாளைக்கு நான் இருக்கிறோம் அப்படின்னு என்ன மகன். ஒரு சைக்காலஜி ஒரு விஷயம் சொல்லலாம், ஒரு விஷயம் சொல்ல சில சமயம் அடிக்கடி என்ன தோணும் கேட்டா, ஆச்சு பெருமாள் திருவடி சேர்க்கிறாங்க நமக்கே தோணும். பெருமாள் ஆட்சி பெருமாள் என்ன பண்ண போறோம் இருந்து பெருமாள் திருவடி சேர்க்கிறாங்கன்னா சந்தோஷம், ரொம்ப நல்லது அப்படின்னு தோணும். அவன் சைக்காலஜி என்ன விஷயம் சொல்றாங்கன்னா, இப்போ அந்த ஒரு வைராக்கியம் இருக்கு எனக்கு வந்து பெருமாள் திருவடி சேர்க்கிறதா சுவாமி போட்டி பெருமாள் ராத்திரியே சேர்க்கிறதா கூட நல்லதுதான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சந்தோஷமும் போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவா நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ இன்னும் நிறைய பேர் வீடுதானே ஏறிட்டு ஆஸ்பத்திரியில அங்கே இங்கே கஷ்டப்பட்டு எப்படி கேட்டா சைக்காலஜி என்ன சொன்னான்னு கேட்டா, இந்த தைரியமா சொல்றாங்க பெருமாள் திருவடி சேர்த்தான். அவன் எந்த தைரியத்துக்கு சொல்றான்னா, இன்னைக்கு ராத்திரி கட்டாயம் நம்ம போக மாட்டோங்கிற தைரியத்துக்கு சொல்றான். அது தெரிஞ்சுட்டு வச்சுக்கோங்க. அவன் சொல்றான் என்னை பிடிச்சி எப்படியாவது காப்பாற்று போதா சொல்லுவோம். அந்த ஒரு எண்ணம் தான் மனுஷனுக்கு மனசுக்குள்ள எந்த எண்ணம் திடமா இருக்கு கேட்டா, சேஷாகா ஸ்தாவர விச்சந்தி அப்படின்னு அந்த எண்ணம் தான் திடமா இருக்கே தவிர நாம் நாளைக்கு இருப்போமோ மாட்டோமோங்கிற சம்சயம் யாருக்குமே கிடையவே கிடையாது அப்படின்னு. ஆஹா, அந்த ரீதியில ஆச்சரியம். இந்த மாதிரி வேதாந்த விஷயங்கள், ரசமான விஷயங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த யக்ஷா கிருஷ்ணத்தை அப்படியே யக்ஷா கிருஷ்ணன் பாகிஸ்தான் பார்த்துருக்கேன். ஏன்னா எங்களுக்கு இந்த விஷயத்துல செல்வ சொல்லுது, அது அதனால மலையாளத்துல இங்கிலீஷ்ல ஹிந்தியில எல்லாம் சொல்லுது. இது ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியாக கேள்வி பதில் கேள்வி பதில் அப்படின்னு தனித்தனியா அந்த கேள்வி முடிஞ்சோடனே அதுக்கு பதில் அப்படின்னு போட்டுருக்காங்க. கஹா அதிதி சர்வபூதானாம், யார் வீட்டுல இருக்கக்கூடிய அதிதியா அப்படின்னா பதில் என்ன கேட்டா அக்னி அப்படின்னு. நம்ம ஆத்துல இருக்கக்கூடிய அக்னி வந்தால் ஏதாவது அக்னிக்கு ஹோமம் பண்ணிட்டே இருக்கும். அக்னி வைஷ்ணவமாவது அக்னினா அதிதி அப்படின்னா சொல்றோம். இந்த மாதிரி விஷயம் எல்லாம் அழகா இருக்கு. இதை எக்ஸாம்பிள்ஸ் அதுக்கப்புறம் எதிராஜ விஜயம் அப்படின்னு ஒரு நாடகம் வாட்சிய வரதாச்சாரிய கடிகாசனம் அம்மாள் அப்படின்னு ஒரு நாட்டிலேயே 100 ஸ்லோகம் பண்ணுவாங்க. பெரிய அவசியம் மகாகள் அந்த பரம்பரையில எல்லாருமே மகாகள். ஏன்னா நடவுமாள் அந்த மாதிரி எல்லாருமே மகாகவிகள். அதுக்கு சான்றாக இப்போ பரமாச்சாரியார் அந்த வம்சம் ஒரு மகாகவியா அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இந்த கடிகாசனம் அம்மா எதிராஜ விஜயம் அப்படின்னு ஒரு நாடகம் ஒன்று இருக்காரு. ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய விஜயத்தை பற்றி இது ஒரு ராஜ்யம் புகழ்ச்சது. இந்த நாடகம் இந்த நாடகத்தினுடைய சுருக்க சினாப்சிஸ் உண்மை செய்வதன் அப்படின்னு ஆரம்பிச்சுதான். ஏன்னா நாடகம் பக்கம் பார்க்க வச்சுக்கோங்க, அது நல்லா வேதாந்தம் கவித்துவம் தான் இருப்பாள் தான் வச்சுக்குவாங்க. ஆனா இந்த சுவாமி சினாப்சிஸ் ஆக இங்கிலீஷ்ல அது என்ன விஷயங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. விஜயத்தில் விஜயத்தில் என்ன விஷயம் அப்படிங்கிற ஒரு உபனிஷத்தினுடைய வேத மௌலி அப்படின்னு அவருடைய ராஜ்யம் ராஜா நடத்திட்டு ராஜ்யம் நடத்திட்டு அங்க வந்து சில பேர் அவரோட கூட இருக்கிறவா சில பேர்
அவர்கிட்ட ஒரு உபதேசம் பண்றான். ஏன்னா அவர் வழி நடத்தும் போது என்ன பண்றா, இந்த உலகமே பொய் அதையெல்லாம் சொல்லி வழிநடத்தி உபனிஷத்து என்ன சொல்றது, சர்வ பிரபஞ்சத்தையும் சிருஷ்டித்தவன் எதிர்வான் அப்படின்னு சொல்லுது. ஆனா இவர் என்ன பண்றா, பிரபஞ்சமே பொய், அப்ப சிருஷ்டித்தவன் எதிர்வான் விபூதி விவகாரம் அப்படின்னு. விபூதி விவகாரம் விபூதி விவகாரம் நாஸ்திகர்கள் பிரபஞ்சம் உண்டு, ஆனால் பகவான் சிருஷ்டிச்சதில்லை, பெருமாள் இல்லை அப்படின்னு. அத்வைதிகளா என்ன பண்றாங்க, பெருமாள் ஒன்று இருந்திருக்காங்க ஆனா பிரபஞ்சம் கிடையாது அப்படின்னு. சுவாமி தேசியம் சொன்னா பெருமாள் ஒண்ணுதான் அப்படின்னு. ஏன்னு கேட்டாங்கன்னா ஒரு தங்க சங்கிலி வந்து கேட்டு வருது, அந்த சீட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அவன் போலீஸ் என்ன சொன்னாங்கன்னா இது ஒண்ணுமே நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப கேட்டாங்க, இது ஒண்ணுமே என்னால ஒப்புக்கொள்ள முடியாது, எத்தனை சொன்னாலும் போலீஸ் ஒப்புக்கொள்ள முடியாது. நான் ஆறு வந்துட்டேன். அப்ப என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அவர்களும் பெரிய வித்தியாசம் அப்படின்னா அந்த மாதிரி விபூதி அபகாரம் பண்ணா என்ன, விபூதி வந்து அபகாரம் பண்ணா என்ன, கட்டில ஆசிரியர் கொஞ்சமா தானே இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி இதுல அந்த ராஜாவை உபரிந்த ராஜாவை இவன் சொல்லி வேற விதத்துல வழிநடத்தினான். இவனுக்கு சகாயம் பண்றதுக்காக பௌத்தன், ஜெயினர், சார்வாக்கர் முதலானவர்கள் இருக்கு. அதே சமயம் சுவாமி எதிராக அந்த ராஜ சபையில வந்து இவர்கள் எல்லாம் ஜெயித்து அந்த உபநிடத்தை நல்வழிப்படுத்துகிறார் சிவாஜிநாதன். அவருக்கு சகாயமாக நல்ல தர்க்கம் முதலானதெல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வேதாந்தத்தில் மீமாசா முதலான சாஸ்திரங்கள் இதை இல்லாமல் வைத்துக் கொண்டு நல்ல நிலையை சிவாஜிநாதன் ஆகிறார். அதை ஆழ்வார் ஆச்சாரியர்கள் இருக்கிற ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாரும் கொண்டாடுகிறார்கள் அப்படின்னு வேதாந்த விஷயமாக இருக்கக்கூடிய ஒரு நாடகம், வேதாந்தத்தையே நாடகமாக சொல்வது. இதை நம்ம சித்தாந்தத்தில் முதல் சித்தாந்தி சொல்வது நாடகம் ஆகணும். தேசியம் வந்து வேதாந்தத்தையே நாடகமாக சித்தாந்தி சொல்வது வேண்டுமா, அதாவது எப்போது சந்திரதேன்னு ஒரு நாடகம் அப்படின்னு பண்ணான். என்ன பண்றா, அஜானம்னா இருட்டு, அந்த இருட்டுல வழி தெரியாது. அந்த இருட்டுக்காக என்ன பண்றாங்கன்னா சந்திரோதயம் இருந்தாலும் வழி தெரியும். அதனால ஞானம் அப்படிங்கிறது சந்திரோதயம், அதனால பிரபோதம் சந்திரோதயம் அப்படின்னு புத்தகம் பண்ணாங்க. கிருஷ்ணன் சந்திர அதை தேசியத்துல கொடுத்தார். அப்ப தேசியம் சொன்னா சந்திரோதயம் இருந்தா இருட்டு போகணும், கொஞ்சம் வெளியே வருதான். இருட்டு போகணும்னா சூரியோதயம் தான் போகும். அதனால சட்டத்தை சூரியோதயம் என்ன அர்த்தம் கேட்டா, ஞானம் நம்ம அஜான இந்த சம்சார வீட்டுல இருக்கோம். இதுல ஞானங்கிறது வந்தா சந்திரோதயம் மாதிரி, ஆனா பகவானுடைய சங்கல்பம் வந்தா சூரியோதயம். நம்ம வேலை சூரியன் போயிடும், நமக்கு ஞானம் வந்துருக்கு அப்படி கேட்டா சந்திரோதயம் வந்தாலே சம்சாரத்தை நடக்கலாம், ஓரளவு நடக்கலாம். ஆனா சம்சார இருட்டை ஒழித்து வேலை போகணும்னா பகவானுடைய சங்கல்பம், இவருக்கு மோசம் கொடுக்கிறேன் ஒரு சங்கல்பம் வரணும். அந்த சூரியோதயம் வந்தாதான் இருந்து போகும். அந்த மனைவிக்கு அத்தனை அர்த்தம் அவன் பேசிக்கிட்டு. ஏன்னா உபநிஷத்து என்ன சொல்றது அப்படின்னு கேட்டான்னா, நாளை ஆத்மா சொல்றேன் நிறைய சொல்றேன் இவை வைசத்துக்கே தேவை. இவனை சமணத்தினாலேயோ மரணத்தினாலேயோ தியானத்தினாலேயோ பகவானை அடைய முடியாது, அவன் சங்கல்பிச்சாதான் அடைய முடியும் அப்படின்னு உபநிஷம் சொல்றது. பகவான் சங்கல்பிக்கிறது அவதான் புது தொழில் அப்படின்னு சொல்றது. அந்த ரீதியை வச்சு சுவாமி பேசிக்கிட்ட அப்போ அந்த வேதாந்த நாடகம் அந்த ரீதியில இப்ப எதிராக வெளியே ஒரு நாடகம் ஆச்சரியமான நாடகம். நான் முதலே சொன்னேன், நாடகத்தை பூர்த்தியா பார்த்தா நமக்கு நரசு கடிதங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆனா கடிதம் சும்மா சங்கல்பி சொல்வது இதை மாதிரி சுருக்கமாகணும். சுவாமி சங்கல்பி எழுதினா அவசியம் 10 அங்கல்ல சொன்னா அதுல என்ன இருக்குன்னு தெரியும். அதுல சுருக்கமாக சினாப்சிஸாக இந்த புத்தகங்கள் ஆக இந்த 2 புத்தகமுமே ரொம்ப உத்தியோகம். அதிலே சொன்ன மாதிரி அவாவா உத்தியோகத்தில் இருப்போம், எதுவும் பண்றோம். அதுல இருந்து உத்தியோகத்துல 20 நாள் ஆடப்ப நம்ம நல்ல விஷயத்தையே நம்ம காலம் போகணுங்கிற எல்லாம் எல்லாருக்கும் இருக்கு. அதுக்கு ஐகியோ நடுத்தரம் இருக்குமாக இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். ஐகியோட மூலமாக இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கார் என்பதாக
அதே விஞ்ஞாபனம் செய்து சுவாமி தேசிகன் ஐந்தியோட அவதாரமாக இருக்கக்கூடிய இன்னைக்கு சனிக்கிழமை அந்த பெருமாள் வந்து மகளிர் ஸ்ரீனிவாசா முகப்பையா இச்சுதான சவர்த்தேன எல்லூர்யா சங்கராயுதம் பெருமாள் பிரியங்கரமதியானுடைய அனுகிரகத்தினாலே லக்ஷ்மி அனுகிரகத்தினாலே சுவாமி தேசிகனுடைய அனுகிரகத்தினாலும் இந்த மாதிரி கைங்கரியங்கள் மேலும் செலுத்த வேண்டும் அதற்கான ஆரோக்கியம் தான் சுவாமி இந்த சுவாமிக்கு இருக்கணும் அப்படின்னு கடிதம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். சபா நிர்வாகிகள் நம்ம சுவாமி வரகர சுவாமியை நினைவுகிறார் பணம் விதியாக எழுதியிருக்கிறது புஸ்தகம் சார்ந்து சொன்னா அங்க அவங்க அப்படின்னு நம்ம சுவாமி அத்தியாவத சுவாமி பார்க்கும் சுவாமி அவர் முதலே சொல்லி இது மகான்களுடைய இடம் இது எல்லா ஆரோக்கியங்களுக்கும் எல்லா சுவாமிகளுக்கும் புறாமக்கள் லட்சுமி அயோதன பெருமானுடைய அனுகிரகத்தினாலே பொருளல்லாத எண்ணெய் பொருளாக்கி தீமணம் கொடுத்து மகிழ்ச்சித்தோடும் மனமே தந்து வந்தபடி என் நெஞ்சிடம் கொண்ட எம்பெருமானுடைய கிருப்பையினாலே அடியே நின்று சில வார்த்தைகள் சொல்லும்படியாக நியமனமாகி இருக்கிறது. இவ்வுலகேடும் இருள் மண்டி உண்ண முனிவரோடு வானவர்கள் திசைப்ப வந்து பண்ணுகளை ஆழ்வேதம் பொருளையெல்லாம் பரிமுகமாய் அருளிய என் பரமன்ன பரிமுகமாக அருளப்பட்ட பரமன் பரந்தாமனாக இருக்கக்கூடியவன் அயக்ரீவனுடைய சன்னதி. அவனுக்கு இன்னொரு திருநாமம் வாகீசாக்கியன்னு பேரு. அவர் தான் இங்க வாசுதேவ மூர்த்தியாக வந்து புத்தகத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. வாகீசாக்கியாக வாசுதேவசிய மூர்த்தி என்று சொல்லும்படியாக. ஏன்னா பகவான் மானுஷ ரூபேனேன்பான். அதுவும் சாதாரண ஒரு ஊர் இல்லை. நாவல் பார்க்கன்றது பெரிய மகனியர்கள்லாம் வாழக்கூடிய இடம். அங்க ஒரு சுவாமி அந்த ஊரை விட்டே வெளியில வரமாட்டேன்னு சொல்லி எல்லாம் இருந்த வரலாம் இருந்திருக்காங்க. அவரோடலாம் அடியனுக்கும் பரிச்சயம் நிறைய உண்டு. ஏன்னா என் காக்கு பக்கத்திலே காணியம்பாக்கம் இருந்தார். அப்படி அந்த நாவல் பாக்கம் வாசுதேவாச்சார சுவாமியானவர் நல்ல ஒரு ஸ்ரீபாஷி அதிகாரி. பரிபூர்ணமா அவரை பற்றியான அடியன் சொல்லக்கூடாது. பல்லந்தூரில் பூசி வைக்கிறார் போல ஆயிரம். திருவனந்தபுரத்திலையும் இருக்கும் பொழுதும் அங்கேயும் கைங்கரியம் பண்ணிருந்தார். அடியனுக்கு நன்னா தெரியும். அந்த சுவாமி மூலமாக இந்த புஸ்தகம் இந்த சன்னதியில் வெளியிடுறது மிகவும் மனோபகாரம் நடக்கும். ஏன்னா எல்லாம் இந்த திவ்ய தேசமே இப்ப நந்தனூர்ல ஐக்கிரிவன் தான் முதல்ல வந்தான். அவன் வந்ததுனாலதான் எல்லா பெருமாளும் இங்க சுத்தி வர வந்திருக்கான். அத்தனை பேருக்கும் எல்லாருக்கும் ஒரு பேர் மாதிரி இருக்கு. எப்படி ஒரு திவ்ய தேசத்துக்கு பூலோக வைகுண்டம்னு சொல்லி ஒரு பேராக ஸ்ரீரங்கத்தை சொல்லி இதர திவ்ய தேசங்களை எல்லாம் கிடையாக சொல்லுகிறார்களோ அதுபோல நங்கைநல்லூரிலே லட்சுமி அயோதன பெருமாள் தான் பேராகி நிற்கிறார். அப்படி தனி முதல் வித்தாக இருக்கக்கூடிய பெருமானுடைய சாநித்தியம். 2 புஸ்தகங்கள் எழுதினவருக்கு அடியனுக்கு என்ன தொடர்புன்னா இங்க பார்க்கணும். ஏன்னா அடியனுக்கு தொடர்பு எப்படி வரும்? அது பகவான் நியமிக்கிறான். இங்க நான் உட்கார்றது வெறும் புஸ்தகம் வெளியிடலாம் ஏதோ பார்க்கணும். அடியனை கூட்டு மேல வந்து உட்கார்ந்து இருக்கார். அப்புறம் பார்த்தா அதற்கு காரணம் 2. ஒன்று அடியன் திருவரங்கு தமுதனாருடைய வம்சம். அவருடைய பேரனான பிள்ளை பெருமாள் ஐயங்காருடைய வம்சத்திலே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். 2 அடியனுடைய பூர்வீகம் ஸ்ரீவில்லிபுத்தூர். சுவாமி சுந்தரராஜன் சுவாமி ஸ்ரீவில்லிபுத்தூர் தான். அதற்கு மேலாக நல்லான் சந்திரவர்த்தி வம்சம் அவர். அந்த மாதிரி ஒரு நல்ல உயர்ந்த வம்சத்தில் பிறந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் இருக்கிறவங்களுக்கு சொல்லவே வேண்டாம். அந்த ஆண்டாளுடைய அனுகிரகமானது பரிபூர்ணமாக எல்லாருக்கும் கிடைக்கும். அதுலேயும் அவருக்கு திருநாமம் சுந்தரராஜன். பல்லழகன் அங்கே இருக்கிறவெல்லாம் அழகமலை சோலைமலைன்னா பேரை வச்சுப்பார். திருமாவூரும் சோலைமலை என்று என்ன சொல்லுவார். சோலைமலை என்றே என்ன திருமால் வந்து என் நெஞ்சிலையும் புகுந்தான். அப்படி அந்த சுவாமிக்குள்ள எம்பெருமான் புகுந்தான். அப்படி புகுந்ததுனாலதான் இந்த மாதிரி ஒரு ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினாலேயும் அந்த நட்டாத்தூர் அம்மாளுடைய கொள்ளு பேரனாக வந்தவர் வரதராஜ கவி. அவருடைய எதிராஜ விஜயம்ன்ற நாடக காவியம். நாடகங்கள்ல ரொம்ப கஷ்டம். அந்த நாள் நாடகம் சுவாமி சாவிச்சார் போல வேதாந்த தேசியனுடைய சங்கல்ப சூரியோதயத்துக்கு இணையாக எதுவும் இல்லை. அவர் பண்ணாத சாஸ்திரங்கள்ல எந்த விதமான நிர்வாகத்தில் அதனால பெரிய வெள்ளியில் மையத்துள்ளேன்னு அவரே சொல்லிக்கும்படியாக எல்லா அப்படியே எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவர் சுவாமி தேசிகன்.
அவருக்கு இணையா ஒரு இன்னொரு ஆச்சாரியனை பார்க்க முடியாது. அப்படி இருந்தவர் சங்கல்ப சூரியோதய நாடக கலையும் அதையும் இப்ப சுவாமி சார்கிட்ட அவர் டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். அதிகம் பார்க்கணும். அது வந்து பெருமாளுடைய அபிலாஷை. இங்க சுவாமி சாதிக்கிறான்னா அதுவும் அவனது என்னுடைய நம்ம கையில ஒன்றும் கிடையாது. நம்ம எதுவுமே செய்யலாம் நம்ம நினைக்கவே முடியாது. எல்லாமே ஸ்வவசம் ஸ்வபரத்வேன நிர்பரம். அதனால எதுவும் நம்மளுடைய எதுவும் நம்ம நினைச்சுட்டு போகணும். அந்த அகங்காரம் நம்மதையே வரக்கூடாது. அதனால இந்த புஸ்தக வெளியீட்டு விழாத ஒண்ணுமே இல்லாத யோக்கியதை இல்லாத அடியனையும் எம்பெருமான் யோக்கியன் ஆக்கிறான். ஏன்னா வஸ்து தான் உபயோகம் யாமனையும் நமாமிதம். ஒரு வஸ்து ஆக்கிறது அப்படி பெருமாள் தான் அந்த வஸ்துவாக ஆக்கி இந்த புஸ்தகங்களை இங்கே வெளியிடக்கூடிய வைபவத்துல அடியேனையும் இங்கே கலந்து கொள்ளும்படியான ஒரு வாக்கியம் லட்சுமி ஐவதம் தான் பண்ணியிருக்கான். எனக்கு பரியாத்திரம் லட்சுமி ஐவதம் தான். நான் எப்பவுமே சொல்லுவேன், 1992 இங்க வந்துருக்கேன் இந்த சன்னதிக்கு. எனக்கு எப்பெல்லாம் சாயங்காலம் உடனே நேரம் ஐவதம் தான் வந்து உட்காந்துருவேன். அவன் கொடுக்கறத சாப்பிட்டு தான் நான் ஆது போவேன். அந்த மாதிரி பெருமாள் வந்து நமக்கு படி அளந்தான். இந்த கோயில்ல பண்ற மாதிரி வரைக்குமே கிடையாது. இங்கே விலட்சணமான ஒரு அத்தியாபக கோஷ்டி நன்னா நடக்கக்கூடிய சாங்கியம் உள்ள ஒரு இடம் இது. எல்லாருக்கும் பரவா அத்தனை பேரையும் உட்கார வச்சு கொடுக்குறா வருவார். மற்ற கோயில கூட வெளியில அப்படியே அனுப்பிச்சு விடுவார். இங்க உட்கார வச்சுதான். இது சின்ன இடமா இருக்கிற மாதிரி இருக்கும், பண்ணியும் சிறுத்தாம்பு போல. ஆனா உள்ளுக்குள்ள வந்தா 400 பேர் இல்லை 50 பேர் வந்தாலும் உள்ள வந்துட்டே இருக்கலாம். ஏன்னா அரவத்தமளியோடும் அழகிய பாக்கடலோடும் அவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து போந்து எல்லாத்தையும் கூட்டு உள்ள வச்சுக்கிறான்னா பெரிய இடத்துல அப்படி சின்ன இடமா இருக்கிற போல தெரியும். ஆனா பரந்த மனப்பான்மையோட இந்த வேதாந்த சங்கர சபா, வேதாந்த ஸ்தாபன சபா, வேதாந்த ஸ்தாபன சபா, வேதாந்த சங்கரம்னாக்கா அது உபனிஷத்துடைய சாரம் தான். அதை ஸ்தாபிக்கக்கூடிய சபாவாக இருக்கிறதுனால அவரும் ஸ்ரீபாத கைங்கரிய சபாவும் நம்ம அத்தியாபக சபாவும் 3 சபைகளாக ஒருவர் இருவர் ஒரு மூவர் என நின்று உருவு கலந்து உள்ளம் தோறும் தித்திப்பார். அப்படி தித்திக்கும்படியாக பண்ணக்கூடிய எல்லாரையும் அரவணைத்துக் கொண்டு போகக்கூடிய இந்த அயவலருடைய அனுகிரகத்தினாலே சுவாமி சுந்தரராஜ சுவாமி பல்லாண்டு வாழ்ந்து இன்னும் பல நூல்களையும் வெளியிட்டு அவருடைய அயவலனுடைய அனுகிரகத்தினாலே எல்லோருக்கும் புரியும்படியாக இவர் எழுதியிருக்கிறார். நீங்க வந்து இங்கிலீஷ் எழுதியிருக்காலே நினைக்கலாம். இன்னைக்கு உபன்யாசங்கள்லாம் வேணும்னா அப்படியே சம்பிரதாயமா பேசினா யாரும் கேட்கறதுக்கு இருக்க மாட்டாங்க, எழுது போயிடுவாங்க. சம்பிரதாய உபன்யாசமாக பழைய மணிப்பிரபால நடையில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் நம்ம அப்படியே பிரயோகப்படுத்தினோமானால் நிறைய பேருக்கு புரியாது. பிச்சை தாயாக பெற்று பாலமுதமான திருநாமத்தாலே திருமகள் போல வளர்த்த தஞ்சமாகிய தந்தை மற்றொருவருக்கு பெற்றுப்படாமல் விஸ்வபதி லோகமந்தா என்னும் மணவாளரை 4 இரண்டரை கொண்டு இப்படி எல்லாம் ஆச்சாரியர்கள் எழுதி வச்சிருக்காங்க. இது அப்படியே சொல்லிட்டு போனா ஏதோ படிச்சதை காட்டுன்னு கர்வம் கொடுப்பாங்க. இன்னைக்கு யாருக்கும் புரியாது. அதெல்லாத்தையும் நம்ம டைல்யூட் பண்ணணும். இந்த காலத்து அந்த மாதிரி கொண்டு வரணும். அதனால அப்படியே சம்பிரதாயத்தில் இருக்கிறது மறையக்கூடாது. வேதாந்த தேசிய எழுதியெல்லாம் பல ரகசியங்கள் இருக்கு. அந்த சில்லறை ரகசியங்கள்லாம் நிறைய எழுதியிருக்காரு. அதனால பார்த்தோம்னா ரகசியம்ன்றது ரகசியமா தான் இருக்கணும். அது யூடியூப்லயும் வாட்ஸ்அப்லயும் வரக்கூடாதுன்றது அடியனுடைய அபிப்பிராயம். ஏன்னா அப்படி பண்றதால அதனாலேயே பரஸ்யமா பண்ணிருப்பாரு. அதெல்லாம் ஏன் ரகசியம்னு வச்சா அதையே நிறைய பேருக்கு தெரியல. அதனால எல்லாத்தையும் வெளியில கொண்டு வர முடியாது. சம்பிரதாய விஷயங்களை அந்த பண்போட தான் கேட்கணும். அதற்குண்டான உச்சியை விளைவிப்பதற்கு தான் இந்த நூல்கள். இந்த நூல்கள்லாம் கூட இப்ப நிறைய பேர் வாங்க மாட்டேங்கிறா. எல்லாரும் என்ன பண்றா, அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து வாட்ஸ்அப்ல போட்டுறா, புக்ல போட்டுறா. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேப்பர்கள் இந்த மாதிரி எழுதி சம்பிரதாயமா கிரந்தத்துல காலட்சேபம் பண்றதுதான் விசேஷம். கிரந்தங்களை வச்சுட்டு ஆத்திர அனுசந்தானம் பண்ணினால்தான் உண்டு. மொபைல்லையோ டேப்லையோ வச்சுட்டு நம்ம பண்ணக்கூடிய பாராயணங்களுக்கு அர்த்தம் வரும். அதனால இந்த புஸ்தகங்களை எல்லாம் எல்லோரும் வாங்கி அனுபவிக்கும்படியாக அடியே பிரார்த்திக்கிறேன். தாசன் இந்த 2 புஸ்தகம் மாதிரி ஏற்கனவே விஷ்ணு சகஸ்ரநாம புஸ்தகம் அதிலையும் இந்த சுவாமி என்ன பண்ணியிருக்க ஒவ்வொரு திருநாமமாக எடுத்து அதற்கு அர்த்தம் சங்கிரகமாக சாய்ச்சிருக்கார். ஸ்ரீ பராசர் பட்டருடைய ஸ்ரீகுர பகவத்குண தர்மம் அதில் வியாக்கரண விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும். இந்த சுவாமி சொன்ன மாதிரியாக வியாக்கரண விஷயங்கள்லாம் நிறையா இருக்கு. அப்படின்னால சில பேருக்கு வியாக்கரணம் தெரியாதவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அனுபவிக்கும். ஆனால்
பகவானுடைய திவ்ய நாமத்துக்கு என்ன அர்த்தமோ அந்த அர்த்தத்தை மாத்திரம் எழுதி டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருக்க ரொம்ப ஆச்சரியமான புத்தகம். எதுன்னு கேட்டானா இதெல்லாம் கஷ்டம். விஜயாதேவியும் ஒரு சினாப்சிஸ் செய்து ரொம்ப கஷ்டம் தெரியுமா? புத்தகத்தை எழுதிடலாம், ஆனால் சினாப்சிஸ் செய்து ரொம்ப கஷ்டம். புத்தகம் மொத்தத்தையும் படித்து அதனுடைய சாரத்தை எழுதணும். அந்த புத்தகத்தில் இந்த சுவாமி என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு பிரணாமத்துக்கும் ஆச்சரியமான அர்த்தத்தை எடுத்து சாதிச்சிருக்கேன். அதுவும் எல்லாரும் அவசியம் வாங்க வேண்டிய விஷயம் என்பதால் அதே விஞ்ஞானம் தெரிந்து சுவாமி சுந்தரராஜன் அவர்கள் கொடுத்த வார்த்தைகள். ஹலோ, நான் நல்லா இருக்கணும். நான் நல்லா இந்த சபை எப்பயும் ஒரு பொருளாக்கி உட்காந்து வச்சுருக்கோம். எனக்கு வந்து வெளியே கொடுத்த பார்த்தீங்கன்னா